வெல்கம் டு ஹார்லியா ஸ்டடீஸ். நம்ம போன வீடியோவில் வந்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை பற்றி பார்த்தோம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதோட பெனிஃபிட் என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை எப்படி கிரியேட் பண்ணுறோன்றத டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக சப்ஸ்கிரைப் வந்து இல்லை. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் கொடுக்குற கண்டென்ட் வந்து சேரும். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணக்கூடிய லாகின் பேனல். இப்போது நீங்கள் புதுசாக வந்துட்டு க்ரியேட் பண்ணோன்னா இந்த நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் இந்த இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நேம், இமெயில், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்து வந்துட்டு நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுனால நான் என்னோட இதில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னோடய இமெயில் ஐடி போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்து காட்டுது. என்னோடய கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 17 பேர் வந்துட்டு இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக வந்துட்டு என்னோடய நம்பர் வந்து ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா உங்களோட கார்டு நம்பர் என்னங்கிறது வந்துட்டு இதிலே காட்டிடும். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கனால என்னோடய டேஷ்போர்ட் வந்துட்டு இப்படி இருக்குது. இப்போ நான் வந்துட்டு எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத வந்து காட்டுறேன். ஸோ எடிட்டில் வந்து நான் போனேன்னா ஸோ உங்களுக்கு நியூ ரெஜிஸ்டர் அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து கம்பெனி நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் 100 டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 டிசைன்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த 100 டிசைன்ஸில் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே ஒரு டிசைன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த டிசைன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. நெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி டீட்டெயில்ஸ். ஸோ உங்களோட கம்பெனி லோகோ வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட பொசிஷன், டெசிக்னேஷன், உங்களோட ஃபோன் நம்பர், ஆல்டர்னேஷன் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே மெயினாக வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே வந்துட்டு டைரெக்ஷன் இருக்கு இல்லையா, டைரெக்ஷன் வந்து கூகுள் டைரெக்ஷன் நீங்கள் இப்படி தான் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு வெறும் அட்ரஸ் மட்டும்தான் காட்டும். அந்த பட்டன் வந்து கிளிக்கபிளாக இருக்காது. இப்போ உங்கள் கஸ்டமர் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரணுன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் மேப் ஓப்பன் ஆகி டைரெக்ஷன் வந்து காட்டிடும். இப்படி தான் நீங்கள் வந்துட்டு கொடுக்கும்போதே. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூகுள் மேப் வந்துட்டு நீங்கள் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் லிங்க்ஸ். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி 5 யூடியூப் லிங்க்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்டிமோனியல்ஸ், கூகுள் ரிவ்யூ லிங்க் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். பேமெண்ட் நம்பர், கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 இது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா QR கோடும் வந்துட்டு 3 கோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேடிஎம், ஜிபே, ஃபோன்பேக்குள்ளது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வரும். ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 5 ப்ராடக்ட் வச்சுருக்கனால நான் 5 ப்ராடக்ட் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்கள் ஆஃபர் பேஜ். ஆஃபர் அவர் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்தது இல்லையா, அந்த செக்ஷனில் வந்துட்டு இதுதான் இங்கே தான் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இங்கே இல்லை, நெக்ஸ்ட்டு இ-காமர்ஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஆஃபர்ஸ் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன, நான் வந்துட்டு எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன், அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன, நான் எவ்வளோக்கு சேல் பண்ணுறேங்கிறது வந்துட்டு 20 ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ப்ராடக்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கனால நான் ஸ்கிப் கொடுத்து போய்க்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமேஜ் கேலரி இருக்கும். இமேஜ் கேலரியில் வந்துட்டு 10 இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது முடிச்சப்புறம் கம்ப்ளீட் அண்ட் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டு ப்ரிவ்யூன்னு அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இதோட வந்துட்டு உங்கள் ஐடி கார்டு வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே விசுவலைஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி இப்படி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துட்டு டிசைன்ஸ் ஓகேவாங்கிறது வந்துட்டு எல்லாமே இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்த அப்புறம் கீழே வந்து கிரியேட் யுவர் கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்கள் கார்டு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கிரியேட் யுவர் கார்டுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு வரும். இதில் ட்ரையல் கார்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் 7 days 7 days ட்ரையல் பீரியட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரையலுங்கிற மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 7 days ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி 5 minutes தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. உங்களுக்கு எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் வந்து டிசைன்ஸ் மாற்றிக்கலாம்.